வணக்கம் ஜிஆர்டி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணம் எபிசோடில் ஒரு சூப்பர் ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸைட்டிங் இடத்துல வந்திருக்கோம். அதுவும் புத்தாண்டோட முதல் எபிசோட். நார்மலான ரெசிபி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு எக்ஸைட்டடான ரெசிபி, டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. டெஃபினட்டாக நியூ இயரோட முதல் வாரத்தில் உங்களுக்கு நாங்கள் பண்ண போகிற டிஷ்ஷஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க ஒரு இடத்துல போய் செட்டப் போட ஆரம்பிச்சுக்கலாம். தலைவர் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளேன்னுவாங்களே, அந்த மாதிரி இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வர பார்த்தே திகிலாக இருக்குது. ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி கண்டிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கான மார்க்ஸ்லாம் பார்க்க முடியுது. உசுரை கையில் பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். வாங்க. பாருங்க, இதெல்லாம் அருவியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி போனதுக்கான எல்லா சூடும் இங்கே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட டிஸ்கவரி சேனலில் போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். வாவ் 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 வாவ். ஓ மை காட், நீங்கள் பார்த்தீங்களா? கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கணும். இருங்க, நான் அமைதியாக இருக்கேன். குருவியோட சரணாலயம் இது கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பேர்ட் சான்ச்சுரி மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். என்ன தான் நம்ம இளையராஜா சார் மியூசிக் போட்டாலும், ஏஆர் ரகுமான் சார் மியூசிக் போட்டாலும், இந்த மியூசிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அப்படியே பயங்கரமாக இருக்குல்ல. இது என்ன, இந்த சவுண்ட் எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? உள்ளவான்ற மாதிரியே இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மியூசிக். வாங்க உள்ளே போய் தான் பார்ப்போமே. இதை பாருங்க, நான் சொன்னல உங்ககிட்ட காட்டு பண்ணி இருக்குன்னு. இது எல்லாமே அதுக்கான சிம்டம் கிடையாது, கன்ஃபர்மேஷன். இங்கே தான் இருக்கான் இவன், விளையாடினே இருக்கிறான், டேஞ்சர் பையன் அவன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா இந்த மாதிரி நாங்கள் கும்பலாக டீமாக இருக்கிறதோட நான் தைரியமாக உள்ளே போயினுக்கிறேன். அப்படி இருந்தாலும் என் ஹார்ட் பீட் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, எனக்கு கேட்குது. திக் 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 திக்னு இருக்குது. அடித்து தூக்கினானா முடிஞ்சு போச்சு சொல்லி நார்மல் பண்ணி மாதிரி இல்லை, காட்டு பண்ணி. கேர்ஃபுல். டிஷ்ஷு க்ளோஸுக்கு எத்தனை வாட்டி தான் நம்ம மண் சட்டி கூட இல்லைனா நம்ம ரெடிமேடாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்கிறது. இயற்கையே ஒரு பிளேட் கொடுத்துருக்கு. இது பேர் ஸ்டோன் பிளேட். இனிமேல் டிஷ் க்ளோஸில் இதில் எடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதே மாதிரி பக்கத்தில் லொக்கேஷனும் எங்களுக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. அந்த லொக்கேஷனில் போய் செட் பண்ணுறோம், குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். கம், லெட்ஸ் கோ. ஃபைனலாக ஒரு ஸ்பாட்டில் நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வச்சு அட்டகாசமாக செட் பண்ணியாச்சு. நியூ இயரோட முதல் எபிசோட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, வான்கோழி வச்சு ஒரு கேரளா ஸ்டைல் கிரேவி. அதாவது வான்கோழி மலபார் கறி மாதிரி, அது கூட ஒரு வான்கோழி ரோஸ்ட். இது ரெண்டுமே ரொம்ப 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 டேஸ்டியான டிஷ். ஈஸியாக செய்யலாம். வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்ளவுட் மூவ் ஆகிட்டே இருக்குல்ல. அதே மாதிரி 2022 அழகாக பாஸ் ஆகி நம்ம 2023 நிற்கிறோம். இந்த நியூ இயரோட ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக இருக்கணுன்றதுக்காக தான் டர்க்கி எடுத்திருக்கோம். அந்த ரெசிபி ஈஸியாக இருந்தாலும் டர்க்கி குக் பண்ணுறதுல நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி ஒரு அற்புதமான டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு நம்ம
இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே சேம் டைம் இந்த ரெசிபியோட சில இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன் நான் சொல்கிறேன்னா, வான்கோழியில் நம்மளுக்கு வர பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது குக்கிங் டைம் அதிகமாக இருக்கும். அதே சேம் டைம் நீங்கள் எந்த ப்ரிப்ரேஷனுக்கு எந்த பார்ட் ஆஃப் த மீட் யூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப 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 முக்கியம். முழு டர்க்கி நீங்கள் எடுத்திங்கன்னா அவன் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு சார்கோல்லையோ இல்லைனா தந்தூர்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு குக்கர்லேயோ போட்டு செய்கிறீங்கன்னா அதுக்கு வேறு ப்ராசஸ் இருக்கும். கறிக்கெலாம் எஸ்பெஷலி லெக் எடுங்க, அது ரொம்ப நேரம் குக் ஆனாலும் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் நாம் பண்ணுறது கேரளா ஸ்டைல்ன்றதுனால கோகனட் மில்க்லாம் பண்ண பார்த்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான வெஜிடபிள் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வான்கோழியில் நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது, அதனாலே சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ எஸ்பெஷலி வான்கோழி செய்ய பார்த்து கோகனட் மில்க் இல்லைனா அது கூட ஒரு சப்ஸ்டியூட் இன்க்ரீடியன்ட் சொல்லுவாங்க, முருங்காய், அந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட் நீங்கள் சேர்க்க பார்த்து அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இன்றைக்கி முருங்காயை சேர்க்குறோம். கேரளா ஸ்டைலில் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் பலாக்கா சேர்ப்பாங்க. பலாக்கா கொஞ்சம் டைம் ஆகும் குக் ஆகிறதுக்கு. நம்ம ஊரில் எல்லா சீசன்லேயும் அவைலபிளாக இருக்காதுன்றதுனால நம்ம முருங்காய் எடுத்துருக்கோம். பலாக்கா இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக அதை சேர்த்து கூட பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் ஆனியனை ஆட் பண்ணிக்கிறோம். ஆனியனை ஆட் பண்ண உடனே நீங்கள் முருங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறம் தான் நாம் டொமேட்டோவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆனியன் நல்லா குக்காகி சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ணுறோம். தக்காளியை ஆட் பண்ண உடனே நம்ம உப்பை ஆட் பண்ணிடணும். ஏன்னா உப்பு நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த தக்காளியை கரைச்சி சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்கு. ஸோ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன மசாலா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். குழம்புத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், இது எல்லாமே சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம டர்க்கி ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறோன்றதுனால நார்மலாக ஆனியனை போட்ட உடனே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவோம் இல்லையா. ஸோ லாங் டைம் குக் பண்ணுறதுனால ஒரே ஷாட் போட்டு நம்ம இது நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டர்க்கி இதில் சேர்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 10 to 15 மினிட்ஸ் சாஃப்டாக அளவு குக் பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் நம்ம மசாலாஸ் ரொம்ப அட்டகாசமாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம 2 ஸ்டேஜில் இருக்கும். நாம் இந்த வான் கோழி குக்கார அளவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து ஸ்லோவாக குக் பண்ணி நல்லா எடுக்கணும். அண்ட் நீங்கள் இதில் வந்து லெக் எடுக்கிறீங்கன்னா அதில் மார்க் நல்லா போட்டுருங்க. அந்த மார்க் போட்டிங்கன்னா தான் சீக்கிரமாக குக் ஆகும், இல்லைனா அதுக்கு ரொம்பவே நேரம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் லெக் எடுத்தீங்கன்னா நல்லா எவ்வளோ கீறி விட முடியுமோ அந்த அளவுக்கு கீறி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் குக்கிங்க்கு. இப்போ நம்ம இதை மினிமம் 20 மினிட்ஸ் குக் பண்ணோன்னா நம்ம டர்க்கி கிரேவி ரெடி ஆகிடும். மினிட்ஸ் வேற லெவலில் குக் பண்ணி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இருங்க க்ளோஸில் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா மீட்டு லேயராக பிரிஞ்சு நல்லா திக் கிரேவியோட சூப்பராக இருக்குது. இது ஒரு வெர்ஷன் தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய 3 வான்கோழியோட லெக், டர்க்கி லெக்கை எடுத்துகிட்டு நாம் மசாலாஸ் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த ப்ராசஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்களுக்கு வான்கோழியில் குழம்பு வைக்க பார்த்து எல்லாருக்குமே வர கம்ப்ளைண்ட் ஒன்று தான், லெக் நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் உள்ள வரைக்கும் ஏர்லையப்பான்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து அது ட்ரையாக இருந்தால் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெக்கை எடுத்துகிட்டு நம்ம ஒரு பேனை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணோன்னா அந்த லெக் சூப்பராக ரெடி ஆகிடும். வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா காய வச்சிடணும். காய வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுறன்ற பேரில் மைக்ரோவேவ்லாம் போட்டுறாதீங்க, நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் அதை பொடியாக அரைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலைக்கு அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு பவுடரை அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக இதில் கூட கொஞ்சம் பெப்பர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ன்றதால நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இங்கே பெப்பர் சேர்க்க பார்த்து இன்னொரு மேஜிக் க்ரியேட் ஆகும். இதை நம்ம டாஸ் பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு டேஸ்டிங் பண்ண போகிறோம்.
என்ன கோழிக்கால், இந்த வான்கோழி கால் தான் உண்மையான கால். மட்டனுக்கும் சிக்கனுக்கும் நடுவில் ஒரு மீட், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மீட்னா இதை சொல்லலாம். ஆனால் சில பேருக்கு வந்து இந்த டேஸ்ட்டுக்காகவும் அந்த ஸ்மெல்லுக்காகவும் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதை மாற்றுற மாதிரி ஒரு ரெசிபி தான். கிரேவியில் இருக்க வான்கோழி பார்த்தீங்களா, செமையாக குக் ஆகிருக்குல்ல. இன்றைக்கி வந்து ஒரு 2 சூப்பர் ரெசிபி, சிம்பிள் ரெசிபியாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி வான்கோழியை வச்சு பார்த்தோம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லணும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் வர எபிசோடில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன். டாடா.